அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், ரவாவில் நான் வந்து வடை செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெஜிடபிள்லாம் போட்டிருக்கேன். நல்லா உடம்புக்கு சத்தானதெல்லாம் சேர்த்துருக்கேன். முட்டை இருக்குது இதில். காலையில் உப்புமா செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஆளுக்கு 2 வடை சாப்பிட்டு டீ குடித்தா நல்லா வயிறு நிறைஞ்சிருங்க. வாங்க, அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு முட்டை உடச்சி போட்டுக்கிறேங்க பவுலில். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்று முட்டையை. ரவா வந்து மெஷின் கப்பில் ஒரு கப் வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி கூட போட்டுக்கோங்க, குறைச்சி போட்டுக்கோங்க. கேரட் பாருங்கள், ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம், பல்லாரி வெங்காயம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். கோஸுங்க, முட்டை கோஸு, அது ஒரு கப்பு இருக்குது, அது வச்சுக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இடித்து வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா 2 இருக்குது, அதையும் போட்டுக்கிறேன். பிரெட் கிரம்ஸுங்க, அது சேர்த்துக்கிறேன். அரை கப்பு இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். புதினாவில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மல்லியெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்து பாருங்கள், கருவேப்பிலெல்லாம் புதினாலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கடல மாவு கண்டிப்பாக போடணுங்க, அதை சேர்க்க மறந்துட்டேன். இப்போ சேர்ப்பேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது முழு ஜீரகம் 1 ஸ்பூன் போடுறாங்க. செரிமானத்துக்கு நல்லது ஜீரகம். நல்லா கையால் பசஞ்சு விடணும். தண்ணி நிறையா ஊற்றி இப்போ செய்யக்கூடாதுங்க, டைட்டாகவே தான் இருக்கணும். ஏன்னா முட்டை வேறு சேர்த்துருக்கனால நல்லா இலகிடும். அதனால் டைட்டாகவே இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம எண்ணெயில் விடும்போது கொஞ்சமாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிருக்கேன். கடல மாவு பாருங்கள், அரை கப்பு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக கடல மாவு சேர்க்கணும், அப்போ தான் வடை தட்டுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடல மாவு சேர்த்தாக்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் தண்ணி, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ரவா வந்து ஊறினா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவசியம் 10 நிமிஷம் ஊறணுங்க. ஊறின பிறகு நான் இடையே வந்து எண்ணெயில் சுடுறதை காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் பாருங்கள், ஃபேன் வச்சுருக்கேன், அது எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஆயில் சூடாக இருக்குது, சூடாகி போடுங்க. எல்லாத்தையும் இந்த பாருங்கள், கடல வடைக்கு தட்டாமல் தட்டிட்டு வந்துட்டேன். போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். போட்ட பிறகு மீடியத்தில் வச்சுருங்க. நான் எப்போதும் சொல்கிறது தான். ஹை ஃப்ளேம்லேயே இருந்தாக்கா நம்ம வந்து சீக்கிரம் கருகிறோங்க, உள்ளே இருக்க வேகாது.
பாருங்க ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு, லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. நான் சிம்மில் தான் வச்சுருந்துருக்கேன். இப்போ எடுத்துடலாம். நம்ம ரவா உப்புமா செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சத்தாகவும் இருக்கும். கேரட் சேர்த்துருக்கோம், கோஸ் சேர்த்துருக்கோம், முட்டைலாம் சேர்த்துருக்கோம். நம்ம செஞ்ச வடை எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதோட டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.